தமிழர் திருநாளை முன்னிட்டு அந்தமானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அற்புதமான நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து வைத்திருக்கின்ற திருமணத்திற்குரிய மதுரை ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த சிறப்பான நிகழ்ச்சிகளை கடந்த 2 நாட்களாக மிகுந்த சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பின் தலைவர் பெருமதிப்பிற்குரிய டி மூர்த்தி அவர்களே, துணைத் தலைவர் பெருமதிப்பிற்குரிய தமிழ்ச்செல்வன் அவர்களே, அந்தமான் தமிழர் சங்கத்தின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய காளிதாசன் அவர்களே, பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய முத்துவர்களன் அவர்களே, தமிழ் இலக்கிய மன்றத்தின் செயலாளர் திரு கோபாலன் அவர்களே, சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சி கருணாநிதி அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய திரு தமிழ்ச்செல்வன் அவர்களே, காளிதாசன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்தமான் வாழ் தமிழர் பெருமக்களை உங்கள் அத்தனைக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அந்தமானுக்கு நான் ஒரு 20-30 ஆண்டுகளாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் வர வேண்டும் என்கின்ற வகையில். சென்னை மாநகரின் மேயராக பொறுப்பேற்றிருந்த சமயத்திலும் இங்கே மருதவாணன் என்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் என்னை பலமுறை அழைத்து பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக அழைத்திருந்தார். அப்பொழுது பணிச்சுமையின் காரணமாக வர இயலாமல் போனது. அதைத் தொடர்ந்து நான் உலகின் பல்வேறு நாடுகளில் மாரத்தான் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு சென்று வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் கடந்த ஓராண்டுக்கு முன்னால் அந்தமானில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் பங்கேற்பதற்காக வர வேண்டும் என்று நினைத்து அதற்கான பதிவுகளை இயற்கையாக கிடைத்திருக்கிற வாய்ப்பு என்றாலும் எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியை தருகிற மனநிறைவான வாய்ப்பு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அந்தமான் பத்திரிகை சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் இன்றைக்கு யூடியூப் போன்ற இணைய வழிகளிலும் அந்தமானின் சிறப்பை தினந்தோறும் பார்த்து மகிழ்கிறோம் என்கின்ற வகையில் இன்றைக்கு நேரடியாகவே இந்த அந்தமானின் இயற்கை அழகை நானும் என்னுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிற அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்து அதில் கூடுதலாக இத்தகைய வாய்ப்பும் எனக்கு பெரிய நிறைவை தருகிற ஒன்று. இங்கே அந்தமான் தமிழர் சங்கத்தின் சார்பில் ஒரு மனு ஒன்றும் தரப்பட்டிருக்கிறது. அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருப்ப உலக தமிழர்களின் மிகப்பெரிய அங்கீகாரம் அடையாளம். அதே போல அந்த வம்சத்தில் உதித்த ராஜேந்திர சோழன் அவருடைய எல்லையை விரிவாக்கம் செய்ய கம்போடியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு செல்லும் வழி அந்தமானுக்கு வந்து இங்கே அவர் நினைவாக ஒரு நுழைவாயில் நிகழ்ச்சி இங்கே வருகை தந்திருக்கின்ற திரு ரவி போன்றவர்கள், பெருமதிப்பிற்குரிய குழந்தை மரியாதைக்குரிய ராஜா தேசிங் செந்தில் போன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி நிர்வாகிகள், நானும் என்னுடைய குடும்பத்தினரும் ஓரிரு நாள் எங்கேயாவது ஓய்வுக்கு செல்லலாம் என்று திட்டமிட்ட போது அந்தமானுக்கு வர வேண்டும் என்று பெருமதிப்பிற்குரிய குழந்தை அவர்கள் அழைத்து அந்த வகையில் இன்றைக்கு அந்தமான் தமிழர் சங்கத்தில் நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்வதற்கான அந்த நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இங்கே உரையாற்றியவர்கள் எடுத்து சொன்னதை போல 73 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற ஒரு சங்கம். எனக்கு தெரிந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலக அளவில் ஒட்டுமொத்தமாக கட்சி மாற்றியங்களை கடந்து பல்வேறு அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஒன்றிணைந்து ஒரு சங்கத்தை கட்டமைத்து 73 ஆண்டுகள் நடத்துவது என்பது அந்தமானில் மட்டுமே சாத்தியம். இது வேறு எங்கேயும் நான் பார்க்கிறாத ஒன்று. அந்த வகையில் சங்கத்தை மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சங்கத்தின் நிர்வாகிகளுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த சங்கம் பவள விழாவை நோக்கி பீடு நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 ஆண்டுகளில் நிச்சயம் நீங்கள் பவள விழாவை நடத்துவீர்கள். அந்த பவள விழாவுக்கு என்னையும் அழைக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நீங்கள் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நிச்சயம் நான் அந்த பவள விழாவில் கலந்து கொள்வேன் என்கின்ற
அந்த உறுதியையும் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கான காரணம் உங்களிடையே இருக்கிற ஒற்றுமை, உங்களிடையே இருக்கிற இந்த தமிழ் பற்று, உங்களிடையே இருக்கிற தமிழ் ஆர்வம், உங்களிடையே இருக்கிற இந்த தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற உந்துதல், இவைகளின் காரணமாகத்தான் இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து நான் எந்த சூழலில் இருந்தாலும் அந்தமானுக்கு வருவதை இப்போதே உறுதி செய்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.